ஹாய். ஹாய். ப்ரோமோஸ் 3 ப்ரோமோ வந்துருச்சு. அதில் வந்து ஒரு எவிக்ஷன்றதை காமிச்சிட்டாங்க ஆல்ரெடி. சுபிக்ஷா தான் எவிக்டட். ஆனால் ஆல்ரெடி நாங்கள் நேற்றுலாம் சொன்ன மாதிரி சாண்ட்ரா போயிருக்க வேண்டியது. பட் சாண்ட்ராவை வந்து பணப்பெட்டிக்காக வச்சுருக்காங்க. அதையே ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க 2வது ப்ரோமோவில். இவங்க இதோட பணப்பெட்டி தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா அதே சாண்ட்ரா வினோத்தை சொல்றாங்க. இவ்வளோ கொழுப்பு இருக்கும். ஏன்னா அவ்வளோ அதப்பில் இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அப்போ இவங்க எப்படி தூக்குவாங்க நம்ம நினைக்கிறது? உலக மகா திமிருனா என்ன கேட்டா சாண்ட்ராக்கு தாங்க. ஆமா, அதுக்கு முக்கிய காரணமே ஆப்வியஸ்லி விஜேஎஸ். அவரை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு வந்து மென்டலி ஹெல்த் ஸ்டேபிளா இல்லை அப்படின்றத நீங்க 3 வாட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. ஒருவேளை அவங்க பைத்தியம் பூச்சி மற்றவங்க யாரையாவது கட்சி வச்சாங்கன்னா அது ஓகேவா? அவங்களுக்கு ஆபத்து உடனே நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க. அவங்களுக்கு மென்டலி அவங்களால மத்தவங்களுக்கு ஆபத்து வந்தா இல்ல இவங்க கட்சி வச்சாங்கன்னா அவங்க பிடிச்சி ஏதாவது பொருளை தூக்கி மண்டமலை போட்டு வச்சாங்கன்னா அவ்வளோ இதுல அவங்க வந்து சொல்றாங்க வினோத் வந்து பட்டி எடுத்துட்டு போகணும்னு சொல்லி. எவ்வளவு திமிர் இருக்கும். உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என்ன விளையாடிட்ட? ஒரு சட்டையை தூக்கி வச்சு எங்களுக்கும் வினோத் பிடிக்காது. ஆமா, ஆனால் அவர் வந்து ஒரு ஃபைனலிஸ்ட், இது அவர் வின்னர் கண்டெண்டர். அவரை வந்து தெரிஞ்சுதானே சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க வீட்டுக்கார் வந்து எல்லாமே நம்ம கிட்ட காமிச்சது வேற. அவங்க வீட்டுக்கார் வெளியில வந்து உள்ள வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதுதான் உண்மை. உண்மையை சொல்லிட்டு ஆனா நம்ம கிட்ட தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு திவ்யா வந்து சொல்லிருக்காங்க. ஆனா பெட்டி திவ்யா ஒரு ஃபைனலிஸ்ட்ன்றதும் தெரியும், வினோத் ஒரு ஃபைனலிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அரோரா இன்வேரியபிளி ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாங்க. அவங்க பார்வதி வரலான்னு வெளியே துரத்தியாச்சு. ஓகேவா? பார்வதி யோக்கியம் கிடையாது. நாங்க சொல்றதெல்லாம் உடனே நீங்க பார்வதி. இன்னொன்னு எல்லாரும் வந்து இந்த ரெட் கார்டு இஷ்யூல வந்து நிறைய பேர் பயங்கரமா வந்து செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் இருந்தாங்க. அதுல ஒரு இது வந்துட்டு அந்த பொண்ணை பாவம் நல்லா யூஸ் பண்ணிட்டு நல்லா இது பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணும் வந்து பிக் பாஸ் யூஸ் பண்ணிச்சுல. எப்பயுமே நம்ம ஒரே பக்கமா பாத்துட்டு பார்வதின்ற ஒரு பர்சன் யாருன்னு எத்தனை பேர் தெரியும்? இந்த ஒரு ஈவென்ட்டாலதான் அவங்க வந்து உலகம் ஃபுல்லா இப்ப தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இந்த ஒரு ஈவென்ட் நடந்து சாண்ட்ராவை தள்ளி விட்டதுனால ரெட் கார்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்ப எல்லாமே தப்பா தெரியும். ஆனா இந்த 90 நாட்களும் வந்து பார்வதி கமருதீன் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்து அதுக்கப்புறமா அவங்கள வந்து ரெட் கார்டு அப்படின்னா அதுதான் வந்து ஒரு விஷயம். அதே மாதிரி வியானா வந்துட்டு மாத்தி மாத்தி அவங்களுக்கு கூட மென்டலி நாட் ஸ்டேபிள்னு நினைக்கிறேன். மாத்தி 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 பேசின்னு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, எனக்கு பார்வதியோட ஆட்டம் தான் பிடிக்கும். வெளியில வரத்துக்குள்ளேயே அங்க ஒரு பேட்டி எடுப்பாங்கல்ல, அப்ப என்ன சொன்னாங்க, எனக்கு பார்வதி தான் பிடிக்கும், பார்வதி கேமு தான் பிடிக்கும். இப்ப இன்னைக்கு வந்துட்டு என்னத்துக்கு விஜேஎஸ் கொஸ்டின் பண்றீங்க? நீங்க பார்வதி தான் உங்களுக்கு பிடிக்கும். விஜேஎஸ் கொஸ்டின் பண்றதெல்லாம் சூப்பர். இத நாங்க முதல்ல இருந்தே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கறதா. நீ சொல்ற அன்னைக்கு அப்படி பேசுனேன், அதுதான் கேக்குறேன். ஒரு நிலைப்பாடுனா ஒரே மாதிரி இருக்கணும். இவங்க வீட்டுக்குள்ள கூட அப்படிதான். யார் யாருக்கெல்லாம் கிளாப்ஸ் போதோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாறி. இவங்க இப்போ அந்த அதே வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன இப்படிப்பட்ட வார்த்தைகள் கேக்குறாங்க, அவர் கமருதீன் இப்படிலாம் பேசுறாரு தப்பு அப்படின்னு திவ்யா கேட்டப்போ இவங்க எதுவுமே எதிர்ப்பு சொன்னது இல்லையே. யார் எது சொன்னாலுமே நீங்க உட்காந்து கை தட்டி சிரிச்சிட்டு இருந்தால் தானே. அவங்களுக்கா ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் அவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள யாராவது டச் பண்ணிட்டா போதும், அப்பதான் கோவம் வரும். நீங்க வினோத் தப்பா சொன்னப்போ நீங்க கேள்வி கேட்டீங்க. வினோத் வந்து எது தப்பா சொன்னாருன்னு கேள்வி கேட்டீங்க. அப்புறமா வந்து வேற யாரா பிரஜன் வந்து தப்பா சொன்னாருன்னு கேள்வி கேட்டீங்க. ஆனா மத்தவங்க யாராவது ஒருத்தர் தப்பா சொன்னாங்கன்னா நான் கேள்வி கேட்கணும், அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு உட்காந்தீங்க. ஏன் இதே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அங்க அசிங்கமா பேசுறதுக்கும் பொண்ணுங்க கிட்ட நடந்துட்டதுக்குலாம் திவ்யா அங்க வந்து கீழே இறக்கி விடுங்க அவங்கள அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த டைம்ல நீங்களாம் ரொம்ப ஹாப்பியா கூடவே தான் சுத்திட்டு இருந்தீங்க. அவருக்கு ஏன் சாண்ட்ரா வரும்போது கூட சாண்ட்ரா கிட்ட உட்காந்துக்கிட்டு திவ்யா அசிங்கமா பேசுறாங்க, என் புருஷனை கைக்குள்ள உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுபிக்ஷாவை உங்க முன்னாடியே உட்காந்து ஸ்கூபி டூ நாய் எல்லா இடத்துக்கும் எங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கோம். அது அந்த இடத்துக்கெல்லாம் போவாங்க. இன்னைக்கு இன்னமும் நியாயஸ்தி மாதிரி வந்துட்டாங்க. நீ யோக்கியமானவளா இருந்தா அன்னைக்கே பேசியிருக்கணும். இதெல்லாம் வெளியில வந்துட்டு உடனே அதையே பேசியிருக்கணும். இவங்க இப்படி இப்படி பேசினாங்க, இவங்க கேவலமானவங்க, இவங்க யோக்கியமானவங்க கிடையாது, இவங்க எல்லாம் பண்றதெல்லாம் தப்பு. இதை விஜய் சார் வந்து கேட்க மாட்டாரு, கேட்காதனாலதான் என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளில வந்துட்டோம். இது நீங்க நாங்க ரொம்ப வந்து கேட்டோம். வியானா எல்லாத்தையும் கரெக்டா பேசுறாங்க, அவங்க நீங்க எப்படி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றது கேவலமா இருந்தா கூட நீங்க இப்ப எப்படி உங்களுக்கு அப்படியே தெளிவா வருது, தமிழ்லாம் உச்சரிப்புலாம் அப்படியே பக்காவா வருது. நீங்களே ஒரு ஃபேக் இருந்தாலும் உங்களோட கேம்ல நல்லா நீங்க பண்ணதும் சரி. ஆனா எந்த ஒரு பிசிக்கல் டாஸ்க் நீங்க சொல்ல போறா நீங்களும் ஏத்ததான் இருந்தீங்க. சாப்பிட்ட சிக்கன் துண்டை எடுத்துட்டு போயிட்டு டீச்சரோட தலைமையில போடுவேன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு யாருமே கேள்வி கேட்கல. வெளியில இன்டர்வியூவர்ஸ் எல்லாம் இருக்கும்போது கூட யாருமே உங்ககிட்ட அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணவே இல்ல. ஏன்னா அது யாரோ ஒரு டீச்சர். ஆமா, யாரோனா கேட்டுக்கலாம். நாங்களாம் இங்க கத்திக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இது நீங்க டாஸ்க்ல பண்ணல, அது நீங்க சொல்றீங்க. நான் நிஜ லைஃப்லயே நான் போய் சாப்பிட்ட சிக்கன் துண்டெல்லாம் எடுத்துட்டு போய் சத்தியமா நான் தலைமையில போட்டிருக்கேன். தின்ன சிக்கன் எடுத்து தலைமையில போட்டிருக்கேன். அப்ப உங்க ஸ்கூல்ல டீச்சரா அவங்க எல்லாம் யாரு? இத வந்து இங்க இவ்ளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ல நீங்க சொல்லியும் யாரும் அதை கேள்வி கேட்கணும்னு நினைக்கல.
ஆனா சீசன் 3ல நான் சின்ன வயசுல இருக்கும்போது பொண்ணுங்களை போயிட்டு பஸ்ல இடிப்பேன், மேல போய் விழுவேன்னு சொன்னோன்னே மதன் கௌரி மாதிரி சில ஆட்கள் அதை வீடியோ போட்டாங்கன்னு அவர் அப்படி தூக்கியே வெளில போட்டாங்க. உங்களை மாதிரி ஆளுக்கு நாங்களாம் தான் லவுட்டி லவுட்டின்னு கத்திட்டு இருந்தோம். யாருமே அதை கேட்கல. எல்லாரும் இன்னைக்கு வந்து அதாவது ரொம்ப ரீச் இருக்க ஒரு பர்சன் இதெல்லாம் சொல்லும் போதுதான் அந்த விஷயத்துக்கே ஒரு எங்ககிட்ட கூட சொன்னாங்க, அவன்லாம் ஒரு மனுஷனா, அவனை பத்தி எல்லாம் பேசாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அவன் மனுஷனோ மனுஷன் இல்லையோ அவங்க பேசுறதுதான் எடுபடும். நம்மள மாதிரி ஆளுங்களோடது எடுபடாது. நாங்க அவ்வளோ திட்டினோம். ஒரு இடத்துல கூட ஒருத்தர் கூட அதை பத்தி பேசவே இல்லை. இன்னைக்கு வரைக்குமே பேசல. நியாயமா உங்களையே அவர் விஜேஎஸ் கேட்கல. அதனாலதான் சொல்றேன் எல்லாம் சேர்ந்து. ஆமா, அவர் விஜேஎஸ் தான் அன்னைக்கு வச்சிருப்பீங்க ஒப்பாரி. விஜேஎஸ் இத கேட்கல அதை கேட்கல, உங்க யாரையுமே கேட்கல. எங்களுக்கு பர்சனலா எஃப்ஜே ஓட சுத்துறீங்க. எஃப்ஜேன்றவர் அந்த அந்த பர்టిక్యులர் இதுல யாரு? வார்டன், ஒரு அசிஸ்டன்ட் வார்டன், ஒரு மேல் அசிஸ்டன்ட் வார்டன். நீங்க யாரு? ஒரு +1 +2 படிக்கிற ஒரு பொண்ணா ஒரு கேரக்டர்ல இருக்கீங்க. நீங்க போய் 2 பேரும் ஒரே தட்டுல வச்சுட்டு தின்றீங்க. அவரு உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. கேட்டா அவர் என் கார்டியன்ன்றீங்க. நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, அவர் வந்து என்ன பண்ணாரு, நாங்கெல்லாம் வந்து படிப்பு பத்தி தானே பேசணும், நாங்க தப்பா எதுவுமே பேசல. படிப்பை பத்தி நீங்க பேசுறீங்களான்னு எங்களுக்கு தெரியாதா? இல்ல +1 +2 படிக்கிற ஒரு பொண்ணு படிப்பு பத்தி பேசுறேன்னு சொல்லி வார்டன் போயிட்டு வார்டனோட ரூம்ல போய் உட்கார்ந்துட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க எஃப்ஜே ரொம்ப நல்ல வார்டன். அவர் வந்து உங்ககிட்ட தப்பா நடந்துக்கல. எல்லாம் சொசைட்டி இப்படியா இருக்கு? 2 பேரும் போய் கட்டில பட்டு தானே இருந்தாங்க, அசிங்கமானி தானே இருந்தாங்க. இன்னைக்கு பார்வதி கமருதீன் வரவே உங்களதெல்லாம் கம்மியாயி போச்சு. ஏன்னா அது பெரிய கோடு. அரோரா பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் நீங்க துஷார் கூட பண்ணதெல்லாம் ஒன்னும் சாதா விஷயம் கிடையாது. எல்லாம் மறந்துடாது, அப்படியே இரேஸ் பண்ணிட முடியாது. ஆமா, இன்னைக்கு யோகியம் ஆயிட்டாங்க அரோரா. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் கம்ப்ளைண்ட் இருக்கு, ஒவ்வொருத்தர் மேலயும் 12 இது இருக்கு. உள்ள வந்தப்ப அரோரா பண்ணது என்ன கொஞ்ச நெஞ்ச அநியாயமா? ஆதிரை, எஃப்ஜே, இதே வியானா, நீங்க எல்லாம் ரொம்ப அப்படியே அதாவது அவங்க எல்லாம் வெளில போயிட்டோன்னே நீங்க எல்லாம் அப்படியே உத்தமர்கள் ஆயிட மாட்டீங்க. நீங்களும் கேடு கட்டவங்க தான். அவங்க ரொம்ப நிறைய நாள் இருந்துட்டாங்க, நிறைய தப்பு பண்ணிட்டாங்க, அதனால அவங்க வெளில போயிட்டாங்க. உங்களோடதெல்லாம் அது ஒரு மன்னிக்கப்பட்டது. நீங்களாம் வந்துட்டு விஜய் சேதுபதி நாங்க திட்டலாம், நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா உங்களை மாதிரி ஆளே கேட்கல. ஒரு வார்டன் கூட எப்படிமா நீ ஒரு பொண்ணு போய் உட்காந்துருந்த? அவரே படிக்காதவர். அவர் என்ன சொல்றாரு, நான்லாம் படிக்கல, நீங்களாம் படிங்கம்மா, போய் படிச்சு நல்லா வந்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துங்க, ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் காப்பாத்தணும்னு அவர் சொன்னாரு. அந்த டாஸ்க்ல சொன்னாரு. அந்த டாஸ்க்ல சொன்னப்போ அவருக்கு கல்யாணமாயி புள்ள குட்டி இருக்குது. நீ வந்து ஒரு 11வது படிக்கிற ஒரு பொண்ணு, அதுவும் வந்து திமிர் பிடிச்ச பொண்ணு, ஓகேவா? நீ போய் அவன் ரூம்ல உட்கார்ற. எந்த தைரியத்துல போய் உட்கார்ற? யார் கொடுத்தா உனக்கு தைரியம்? நீ பண்ணதெல்லாம் ரொம்ப சொசைட்டிக்கு யோக்கியமான விஷயமா? உங்களுக்கு வேணும், நீங்க இப்ப சொன்னீங்களா உங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து அக்ரெசிவா ப்ளே பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டாம்னா அவங்க வந்து சாஃப்டா ப்ளே பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அத டாஸ்கா பாருங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ்சீவ் பண்ணுவாங்க அத மாதிரின்றீங்க. அடுத்து உங்களுக்கே வேண்டாம்னா நான் வந்து ஒரு பிபி கண்டஸ்டன்ட் தானே, நான் 18+ தானே. அந்த வாரம் காரி வெளியில துப்புனாங்க. அவர் விஜேஎஸ் தான், நீங்க தான் சூப்பரா ப்ளே பண்ணீங்கன்னு உங்களை தான் சொன்னாரு. ஆமா, கரெக்டா? ஆமா. அன்னைக்கு ஊரே காரி துப்புச்சு உங்களை பத்தி. ஆமா, அன்னைக்கு உங்களை கண்டிக்கல நீங்களாம். ஆனா இன்னைக்கு பேசுறீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சேர்ந்தா ஒரு சொம்ப அடிச்சிருக்காரு. அதுதான் உண்மை. ஆமா, நாங்க இப்ப கூட சொல்றோம், ஒரு வார்டன் கிட்ட போய் நான் படிப்பு விஷயமா பேசினேன். படிக்கவே தெரியாத ஒரு தற்கூரி, படிக்காத ஒரு தற்கூரி ஒரு வார்டன், அவங்க கிட்ட போய் +1 படிக்கிற ஒரு பொண்ணு என்னத்த படிப்பு நீ கேக்குறீங்க? இன்னும் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற? சரி, எனக்கு எங்க வார்டன் வந்து எனக்கு கை பிடிச்சி எழுதி சொல்லி கொடுத்தாரு, எனக்கு எழுத தெரியல, ஸ்கூல்ல அடிச்சாங்க, ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு +1 +2 படிக்கிற பொண்ணுக்கு வார்டன் எப்படி படிப்பு சம்பந்தமா சொல்ல முடியும்? தெரியல. உன் லட்சணமே இங்க நாறுது. நீ வந்து மத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற. உன்னதான் என்ன சொல்றதுனே தெரியல. நெக்ஸ்ட் நான் அதுதான் இந்த இடத்துல எல்லாமே தப்பா இருக்குன்றத நம்ம வந்து சொல்லிட்டு இதே வினோத்தை கேவலமா பேசின ஆளு நீங்க. ஏன்னா திவாகருக்கு வந்து அப்ப கிளாப்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அவரு எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அவரு வந்து அவரை போய் நீங்க இவ்வளவு அசிங்கப்படுத்தினா அவருக்கு எவ்வளவு வெளியில எவ்வளவு அசிங்கமா இருக்கு. இவங்க எல்லாருக்குமே அந்த இப்போ எல்லாருமே வந்து இந்த கேக் வெட்டி கொண்டாடுற அளவுக்கு இது இருக்கானா, ஒரு ஷோ வந்து பார்க்கவே முடியாத மாதிரி விட்டு இருந்த நிலைமையில எல்லாருக்கும் அவங்களோட மனசோட ஆதங்கம் எல்லாருமே நிறுத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க ஃபேமிலியோட பார்க்க முடியல. எங்க போய் கேட்டாலும் ஒருவேளை பிக் பாஸ் பாக்குறீங்களான்னு சொன்னாலே அது கேவலமான ஒரு விஷயமா இருந்தது. நம்மளுக்கே எப்படி இருந்தது? நம்மளே இவ்வளவு காலம் வந்து நம்ம பிபி பண்றோம்னு இருந்தோம். ஒரு டிவி ஷோ இந்த பிக் பாஸ் நான் இவ்வளவு உட்கார வச்சு பாக்குறதுக்கு எனக்கே அவமானமா இருக்கு உண்மையா. ஒரு பிக் பாஸ் ஷோ பாக்குறதும் ஏதோ வந்து மிட் நைட் மசாலா படத்தை பாக்குற இதுல ரேஞ்சுக்கு வந்து நீங்க எல்லாருமே இதுல வெறும் நான் பார்வதி கமருதீன்னு வர மாட்டேன். அங்க துஷார் அரோராவும் சரி, இல்ல ஆதிரி தகுதியே கிடையாது. இன்னைக்கு அரோரா வந்து ஏஞ்சல் ஆயிட்டாங்க. ஏஞ்சல் கமிங் ஃப்ரம் என்னது ஹெவனா, அது யாருன்னு தெரியல. கேவலத்தின் உச்சம். 5 வாரம் பண்ணது பூரா அயோக்கியத்தனம். இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இன்னைக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து அப்படி பார்த்தா பார்வதிக்கும் பேபி கபருதீன் இல்ல பார்வதி இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியில போயிட்டு இருந்தா கூட அவங்களது ஒரு கேம் ரொம்ப மாறி இருக்கும். அதுதான் அப்பவே அதுல அனுப்பிச்சிருக்கணும், யாரோ ஒருத்தர் வெளியே அனுப்பிச்சிருக்கணும். நாங்க கூட சொன்னது அதுதான். நாங்க ரெட் கார்ட்லாம் சொல்லல.
யாரோ ஒருத்தரை எவிக் பண்ணியிருந்தா இன்னொருத்தரோட கேம் அங்க பாதிச்சிருக்காது. ஏன்னா இங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே இப்ப லைஃபே பாதிச்சிருச்சு. இப்ப எனக்கு இதெல்லாம் தோணுதுன்னா இது இவ்வளவு நாள் அவங்க வச்சிட்டு இருந்ததும் அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல ஃபேமிலி வந்து கேட்பாங்கன்னு. ஆமா, ஃபேமிலி இவ்ளோ அதுவும் வந்துட்டு போதன் மாதிரி ஒரு உயரிய உள்ளம்லாம் வந்து அவருக்கு ஃப்ரெண்டா இருக்கும்போது சொல்றாரு, ரெட் கார்டை கீச்சு போட்டு வாடா, மக்கள் எல்லாத்தையும் மறந்துவாங்க. இவரே அவர் காலை நம்பிதான் இவர் உட்காந்துட்டு இருக்காரு. இவரால என்ன சான்ஸ் கிடைக்கும், அது மூலியமா நம்ம ஏதாவது சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் என்னமோ சங்கர் மாதிரியும் இல்ல இது ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரியும் அதை கீச்சு போட்டுவா, மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்க, நம்ம படம் எடுப்போம். ஜூலிக்கு நடந்து 10 வருஷம் ஆக போகுதுங்க, இன்னும் அந்த பொண்ணு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அல்டிமேட் இன்னொன்னுல வந்து தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டியதாவது இருந்தது. அவங்களுக்கு கீழே போடுற கமெண்ட் கேவலமா போடுறவங்க இன்னும் போட்டுதான் இருக்காங்க. அந்த கீழே போடுற கமெண்ட்னால உங்களுக்கு அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. ஏன்னா யாரும் உங்களை நேரடியா வந்து அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. ஆனா உங்க கெரியர் வந்து எங்களை மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற கெரியர்ல ஒண்ணுமே இல்ல. எங்களுக்கு ஒரு 3 மாசம் பிக் பாஸ்க்கு நாங்க பேசுறோம், அதுக்கே எங்களை வந்து அசிங்கமா கேள்வி கேட்கறாங்க. அப்ப மனசு நமக்கு ஊண்டிங்கா இருக்கா இல்லையா? நாங்க வந்து ஒரு சின்ன பர்சன், ஒரு என்ன சொல்றது, எங்கேயோ ஒரு இதுல நாங்க ஏதோ ஒரு துளி. நீங்க அப்படி கிடையாது. நான் குமரன்ல கேரக்டர் என்னோட எப்படி தெரியுமா அப்படி சொல்லி இவர் யாரு குமரன் யாருமே நான் கேக்குறேன். நீங்க உங்களோட கரியரோட பீக்ல இருக்கும்போது பிக் பாஸ் சூஸ் பண்றதுக்கான ரீசன்ஸ் என்ன? சும்மா விளையாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு போறதுக்கு. நான் எல்லாரையுமே நான் கேக்குறேன். நான் இப்ப மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு சீரியல்ல கரண்டா வந்து ஒர்க் பண்றீங்களோ இல்ல சம்திங் உங்களோட பர்டிகுலர் கரியர்ல ஏதோ ஒரு நல்ல த்ரைவிங் பொசிஷன்ல இருக்கிறீங்கன்னா நீங்க எதுக்கு இந்த பிக் பாஸ் சூஸ் பண்றீங்க? உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்க உள்ள வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கரண்டா இருக்கிறது பாதிக்கப்படாமையாவது இருக்கும். ஆனா கமருதீன் வந்து ஒரு பயங்கரமான ஷோல லீடிங்ல இருக்கிற ஒரு ஷோல லீட் ஆக்டரா நடிச்சிட்டு இருக்கும்போது சொல்றாங்க எல்லா குமரன் கேரக்டர்னா எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதை பார்க்கவும் விரும்பலன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் என்னடா அது அப்படின்னா இவர் ஆக்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரியே தோணுது. அவர் சொன்னாரு அந்த இந்த அண்ணாமலை படத்துல அவர் வந்து ஒரே நாள்ல பெரிய பணக்காரர், அந்த மாதிரி கதை அது என்னோட கதை. அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு இதுல இருந்துட்டு நீங்க இந்த பிக் பாஸ்க்குள்ள வர்றது எனக்கு தெரியல. பிக் பாஸ்க்குள்ள வர ஒவ்வொருத்தரையுமே நான் க்வெஸ்சன் பண்றேன். சொல்றது என்னன்னா எனக்கு சீரியல் சான்ஸ் வேண்டாம், எனக்கு வந்து சினிமால நடிக்கணும், அதுக்கு நான் பல பேர்கிட்ட ரீச் ஆகணும்னு அவர் சொல்றாரு. நானும் ஏதோ நிறைய 2-3 படத்துல நடிச்சிருக்காரு பொழுது இவரும். நான் நடிச்சிருக்கேன், பட் நான் என்னன்னுலாம் தெரியாது யாருக்குமே. சோ இவர் வந்தது தப்பு இல்ல, அதுக்கு உண்டான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு இவர்கிட்ட. வந்து என்ன சொல்றது, நல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கு. எல்லாருமே எல்லா ஹிண்ட்டுமே கொடுத்தாச்சு. நீங்களா யாருமே இது வந்து பார்வதி வந்து இவ்ளோ ஆகும்னு அவங்க நினைக்கலையே தவிர்த்து ஓரளவுக்கு அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. பார்வதிக்கு எப்பவுமே உள்ள வந்தா தான் கான்ட்ரவர்ஷியலா இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்களே. அவங்க வந்து நேர்மையா ஆடி எல்லார் மனசுலயும் ஆடி இடம் பிடிக்கணும், நான் இது மூலியமா 10 படம் நடிக்கணும், அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்க எங்க போனாலுமே அவங்க தான் டாப்பா தெரியணும். அதுக்கு எல்லாரையும் அடிச்சு போட்டு மேல வந்தாதான் முடியும். ஏன்னா எல்லாரும் நடிக்கிறவங்க. சோ நல்லவங்களா நடிக்கிறது எல்லாராலையும் முடியும். அவங்கள பொறுத்த மட்டும் நான் வந்து கான்ட்ரோவர்சிஸ் அப்படினாலே அவங்க வந்து இருப்பாங்க. கான்ட்ரோவர்ஷியல் ஸ்பீச்சஸோ கான்ட்ரோவர்ஷியல் ஆக்டிங்கோ எந்த ஒரு படத்துல இல்ல ஏதோ ஒரு இது எந்த ஒரு பிட் வந்தா கூட அதுல வந்து அவங்க கேவலமா வர்றதுக்கு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த குக்குத் கோமாளியில கூட வந்து அவங்கள வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு கோமாளின்ற மாதிரி தான் அவங்க உள்ள வந்து பண்ணது எல்லாமே. 2 வாரம் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த ரோல் நான் பண்ண மாட்டேன், இப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்னு தூக்கிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு சுயமரியாதை முக்கியம் தான். இவங்க இல்ல, எல்லாருக்கும் சுயமரியாதை முக்கியம். பட் ஆக்டிங் ஃபீல்ட்ல அதெல்லாம் பண்ண முடியாது. நான் வந்து என்னோட டிக்னிட்டி தான் என்னோட முக்கியம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இவங்க வந்து எனக்கு டிக்னிட்டி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை காலி பண்ணுவாங்க, மத்தவங்களோட டிக்னிட்டியை காலி பண்ணுவாங்க. அதுதான் இவங்களுக்கு பேர் போனவங்க. அவங்க கிட்ட சேராதீங்கன்னு சொல்லிட்டு உங்க அக்கா சொல்லிட்டு போறாங்க, ஆனா சேருங்கன்னு உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு போறாரு. ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு ஆனா எனக்கு இங்க ஒரு விஷயம் என்னன்னா, பார்வதிக்கு தான் எந்த ஒரு இதுவுமே வந்து அவங்க அம்மா சொல்லல. ஆனா வெளியில இருந்து வந்த ரியாவோ இல்ல மத்தவங்களோ அவங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அது அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சதுனால இந்த விஷயத்தால ரெட் கார்டு எப்படி இருக்குன்னு அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு தெரியும் அதுல வந்து தப்பு தான் போகுது. இந்த விஷயத்தால ரெட் கார்டு அப்படின்னா அது ரொம்ப ஓவரா போனதுலதான் ரெட் கார்டு. பேச்சும் பேசியிருக்காங்க, தள்ளியும் விட்டுட்டாங்க. இப்ப இந்த வயலன்ஸை வந்து நீங்க பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இந்த பேச்சு பேசுறதுக்குலாம் ரெட் கார்டு ஆனா கிடையாது. இவ்வளவு நாள் கொடுக்காதவங்க இதுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க கைய வச்சது சாண்ட்ரா மேல. உங்களுக்கே தெரியும் விஜேஎஸோட புத்தி. அவரு சாண்ட்ரானா என்னெல்லாம் பண்ணுவாரு, திவ்யாவெல்லாம் எப்படிலாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டாருன்றதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப வெளியில போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து வெளில போறதுக்கு முன்னாடி அந்த இதுல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ரெட் கார்டு கொடுக்குறாங்கன்ட்டு. அப்ப கூட என்ன சொல்றாங்க, ரெட் கார்டு கொடுத்தது கரெக்ட்ன்றாங்க. ஆனா ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புனதுக்கு அப்புறமா அது எப்படி அந்த பொண்ணை வச்சு நீ எனக்கு அதுதான் புரியல. அன்னைக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நாங்களாம் ரெட் கார்டு பத்தி பேசவே இல்ல. ஆனா ஒரு கும்பலே அது ட்ரெண்டே ஆச்சு. ரெண்டு செட் ஆஃப் இது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு போட்டாங்க. ரெட் கார்டு ஃபார் பார்வு அண்ட் கம்ருதீன் அப்படின்னு வந்து ஒரு போறாங்கன்னு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். தெரிஞ்சவங்க தான் அதை போட்டிருக்காங்க. இல்ல நீ அவ்வளவு பயங்கரமா அது ட்ரெண்ட் பண்ணி விட்டதுக்கான காரணம் என்ன?
எதுக்கு பண்ணணும்? அப்புறமா அப்ப இப்ப ஏன் நீங்க அப்படிலாம் பேசல? ரெட் கார்டு கொடுத்தது தப்பு, ஏன் ரெட் கார்டு கொடுக்கணும் அவங்களுக்கு? பேசிருக்கலாமே. அதெல்லாம் அன்னைக்கு அந்த கிடையாது. கோவத்துல ரெட் கார்டு ஓகேன்றீங்க, குடுத்துட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை வச்சு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு கடைசியா அந்த பொண்ணை தூக்கி போடுறீங்கன்னு. பொண்ணை வச்சு யூஸ் பண்றது என்னங்க? அவங்க வந்து அங்க வந்து அவங்க ஒரு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்ல போட்டு போட்டு வச்சிருக்காங்க. நான் எப்படி வேணாலும் உன்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் அவங்க கான்ட்ராக்டே போடுறாங்க. நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்துலயும் நான் தான் அப்படின்னு சண்டை போட்டுன்னு இருந்தா ப்ரோமோல வந்தாங்க. ப்ரோமோல வர்றதுக்கு மட்டும் பார்வதி வேணும், மத்ததுக்கெல்லாம் வேணாம் அப்படின்னா வில்லன்னு காட்டதான் செய்வாங்க. நல்லவனை காட்டுறதுதான் அங்க கஷ்டமா இருந்தது இன்னைக்கு வரைக்கும். வில்லன் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டுல. யார் யோக்கியம் அங்க? இன்னைக்கு இருக்காங்கல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்களையே கூட எடுத்துக்கோங்க. யார் யோக்கியம்? சாண்ட்ரா யோக்கியமா? என்ன நடிப்பு, என்ன ஒரு பதவிசமா இருந்துகிட்டு ஐயோ அம்மா எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்கே இப்படிதானே உட்காந்துட்டு இருக்கணும். நல்லா மேக்கப் பண்ணி, நல்லா ட்ரெஸ் பண்ணி, நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு நீட்டா உட்காந்துக்கிட்டு அவரை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏங்க இது? ஏற்கனவே 2 வாட்டி உங்களோட ஆக்டிங்க நாங்க பாத்துட்டோம். எதுக்கு மக்கள் லூசு கிடையாது. மக்களை லூசுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காரு. எல்லாத்தோட விஜய் சேதுபதி நினைச்சிட்டு இருக்காரு. அவர் எப்படி மக்கள் செல்வன் ஆனாருன்னு எனக்கு புரியல. மக்களோட பல்ஸ் தெரியணும்ல. இதுதான் வந்து இப்போதைக்கு அவங்க புருஷன் அதுக்கு மேல வெளில நின்னுட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் உள்ள போகும்போது கமருதி அவர் இருக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுதான் நீ பேசுற. எதுக்கு இந்த சீனு? பேப்பர் ரவுடி. ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்தது. இன்னைக்கு நீங்க எல்லாம் சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்வதி கமருதீனுக்கு கொடுத்தது கரெக்ட் தான் பேசுறாங்க. ஊரே உட்காந்து கேக் வெட்டி கொண்டாடு, எங்களையே சொன்னாங்க கேக் வெட்டி கொண்டாடுங்கன்ட்டு. அந்த அளவுக்கு எல்லாம் ஒத்து கிடையாது. அவங்களுக்கு கேக் வெட்டி கொண்டாடுற அளவுக்கு நமக்கு அவங்க நம்மள அவங்களுக்கு எங்களுக்கு பெரிய வில்லனாவும் தெரியல, பெரிய இவங்களாவும் தெரியல. அவங்களை கெட்டு குட்டி சவராக்குனது விஜய் சேதுபதி தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவங்கள வந்து என்னைக்கு மைக்கு போட்டு போடாம இருந்தாங்களோ அன்னைக்கு அதுதான் விதி மீறலின். நாங்க சொல்லிட்டோங்க. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். அவ்வளவுதான். எங்க ஜஸ்டிஸ் போயிடுச்சு. இந்த ஷோவை 90 நாளைக்கு பார்க்க விடாம பண்ணிட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு டிஆர்பி எகிரிச்சுன்றதுக்காக 2 வாட்டி நீங்க அதை ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு அசிங்கம் தெரியுமா அது? அதாவது நீங்க பண்ண தப்ப எடுத்து வந்து போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க. ஜஸ்டிஃபை பண்றாரு. 90 நாளா ஒரு மக்கள் எல்லாரையுமே ஒரு ஷோவையே பார்க்க விடாம பேசுற வார்த்தைகளுக்கு கேள்வி கிடையாது. என்ன பேசினாரு? வேணும்னா உன் கையில ரிமோட் இருக்கு, மாத்திட்டு போ. அத சொல்றதுக்கு இவர் யாரு? நாங்க கையில காசை கொடுத்துட்டு சினிமாக்கு டிக்கெட்டுக்கு வரோங்க, பாக்குறோம், படம் பிடிக்கல, காரி தான் வெளில துப்புவோம். நீ காசு கொடுத்தல, உனக்கு வேணானா எழுந்து போயினே இரு, காசு எங்களோடது அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல இது. நான் சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு வாங்குவேனா, நான் அந்த ப்ரோக்ராம பாப்பேனா, அந்த ப்ரோக்ராம் உனக்கு பிடிக்கலன்னா நீ பாக்காத. அப்ப அந்த காசை திருப்பி கொடுத்துரு. தியேட்டர்ல பணம் எனக்கு படம் பிடிக்கலையா, எனக்கு ரிட்டர்ன் பண்ணு மணியை. இந்த சீசனே கேவலமா இருந்திருக்கு. இந்த சீசன்ல நீங்க எது பண்ணாலுமே கேவலமா தான் இருக்கும். இதுக்கப்புறம் வின்னர்னு வந்தாலும் அது கேவலமா தான் இருக்க போகுது. அதனால இந்த சீசன் 0 கட்டம் கட்டுங்க. 9 ஒரு சீசனே கிடையாது. தயவு செஞ்சு அப்லோட் பண்ணா கூட உங்களோட ஹாட் ஸ்டார்ல தயவு செஞ்சு அப்லோட் பண்ணாதீங்க. 8 பண்ணுங்க, அதோட போய் 10க்கு போங்க. இந்த சீசனை அப்லோட் பண்ணா நீங்க வெச்சு இருக்கிறதோ இந்த இத ஏன்னா நீங்க முன்னாடி சீசன்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டீங்க. ஒரு 3 சீசனா தான் வச்சிருக்கீங்க. அதாவது சூப்பர் சீசன்ஸ் அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. பெஸ்ட் என்னன்னாவோ அதை ஏன் அதை வைக்கிறதுல என்ன? இந்த மாதிரி குப்பை சீசன் வைக்கிறதுக்கு அதை வச்சிருந்தான்னா என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட வீட்டுல இதுல செலக்ஷன் கமிட்டியில உட்கார்ந்தவர் விஜேஎஸ். அவர் என்ன பண்ணாரு? எல்லா தப்பையும் அவர் பண்ணுவாராம். அவருக்கு வேண்டிய சீசன் 10ல இவங்க யாரெல்லாம் இழுத்துட்டு வர போறாங்க இதே மாதிரி தான் இருக்க போதுன்னா இது மட்டும் போக வேண்டியதுதான். அப்ப இதே மாதிரி 100 நாள் இல்ல 150 நாள் இப்ப வச்சு நடத்துங்க. அப்பயே இது குட்டி சோறா தான் போகும். உங்களை நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.